ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மலேசியா தமிழ் குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான மேங்கோ சட்னி ரெசிபி தாங்க. ஓகே, வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சமையலுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சமையலுக்கு. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிக்கணும். வெடித்த பிறகு அது கூடவே ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கி விடலாம். இது என்னோட சொந்த ரெசிபி தாங்க. ஸோ உளுத்தம்பருப்பு போட்டால் இந்த சட்னிக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் அப்படி உங்களுக்கு க்ரன்ச்சினஸ் வேணான்னா உளுத்தம்பருப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பட்டை மிளகா துண்டுகளை இது கூட போட்டுக்கலாம். வெந்தயம் லைட்டாக கோல்டன் கலருக்கு மாறின பிறகு அது கூட ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காய துண்டுகளை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ துண்டுகளை இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஊசி மிளகாவோ இல்லை பச்சை மிளகா துண்டுகளையோ போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தாங்க. அப்படி நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, போட வேணாம். ஒரு காரத்துக்காக இது போடுறது. இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சுவையான சட்னிங்க. இதில் இனிப்பு, புளிப்பு, உரப்பு இப்படி 3 சுவையும் கலந்து இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிளகாயோட பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு கப் ப்ளெயின் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு டிப்ஸுங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்படி ப்ளெயின் வாட்டர் ஊற்றியும் நல்லா வேக விடலாம். ஆக்சுவலி அந்த மாங்காய் நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கு தான் இப்படி தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுறது. ஒவ்வொரு மாங்காவும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா மாங்காவும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஸோ இந்த மாங்காய் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் தண்ணி ஊற்றி வேக விடுறேன். இப்போ இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, கூடவோ குறையவோ. அப்படி நீங்கள் நான் செய்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு இந்த சட்னியை செய்கிறதா இருந்தால் 1 டேவோ இல்லை மேக்ஸிமம் 2 டேஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேலே வச்சு சாப்பிடாதீங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சான்னு. நல்லா கமகமான வாசம் வருது. இப்போ கிண்டி பார்த்துக்கலாம். மாங்காய்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. பார்க்கவே சுவையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளைச்சீனியோ இல்லை ஜாங்கிரி இருந்தால் ஜாங்கிரி கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். மாங்காயில் இருக்கிற புளிப்புத்தன்மையும் இந்த மாதிரி சர்க்கரையில் இருக்கிற இனிப்பு தன்மையும் இது கூடவே ஊசி மிளகா போட்டிருக்கிறோம் இல்லையா, அதில் இருக்கிற காரம்
இது 3யும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டுங்க இது. இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சாம்பார், ரசம் எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் பிளேட்டில் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவே போட்டுக்குவோம். போட்டுட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு இதுவே தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்குவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சுவையான சட்னி மட்டும் இல்லை, ரொம்பவே ஆரோக்கியமான சட்னி, ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க இது. சில பிள்ளைங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை சட்னியாக செஞ்சு கொடுக்குறப்ப அந்த வைட்டமின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களை போய் சேருங்க. ஸோ மறக்காமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான ஹெல்த்தியான மேங்கோ சட்னி ரெடி. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கே மாங்காய் வாங்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சுவையான சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் சேருங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ரெசிபி எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஒவ்வொரு கருத்தையும் மதித்து அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ரெசிபிஸ் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான சுவையான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். terima kasih.